ரெண்டு பக்கம் வயல்வெளிங்க பாருங்க, ரெண்டு பக்கமே செம்ம வயல்வெளி. ஆறு தான், ஆனால் தண்ணியே காணவே. கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டோம். பின்னாடி பாருங்க அந்த கோபுரம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. தஞ்சை பெரிய கோபுரம் டைமில் பார்க்க சூப்பராக இருக்கு. So back to what I was saying. Could be us. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கல்லணையிலிருந்து திருவையாறு ரூட் இருக்கோம். இன்னும் திருவையாறு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆச்சுங்க. நாங்கள் வந்து தஞ்சாவூர் போயிட்டு அங்கேருந்து திருவையாறு போயிட்டு திருவையாறுலேருந்து டைரெக்டாக வந்து நாங்கள் ஜெயங்கொண்டம் தான் போகிறோம். ஜெயங்கொண்டம் போயிட்டு அங்கே போய் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த பேலஸ் போய் பார்க்கணும். ரொம்ப ஆசைங்க அதை போகணுன்ட்டு. என்ன வெயில், செம்ம வெயிலுங்க. பயங்கர வெயில். இப்போ பரவாயில்ல, இந்த ரோடு வந்து சுற்றி மரங்க இருக்கிறங்காட்டி ஹீட்டு தெரியல. ஆனால் வெயில் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஃபைட்டு விளாண்டுருக்குடா. திரும்பி பாரு அது எப்படி ஜோடியா போகுதுன்னு. திரும்பி பாரு, ஜோடியா போகுது ரெண்டும். இந்த பிளேஸ் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சா. சரி, உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. ரெண்டு பக்கம் வயல்வெளிங்க பாருங்க, ரெண்டு பக்கமே செம்ம வயல்வெளி. கண்ணு கண்ணு வரைக்கும் வெறும் பச்சையாக தெரியுதுங்க. வா, சூப்பராக இருக்கு. இன்னும் வெயில் தாங்க ஜாஸ்தி. இங்கே இருக்கிறவங்கள எப்படி இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பயங்கர வெயிலாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூருக்கு இங்கேருந்து 33 கிலோமீட்டரு. அங்கேருந்து நம்ம ஜெயங்கொண்டம் போகணுங்க. போயிடலாங்க, ஸ்பீடாக போகலாம். ஆறு தான், ஆனால் தண்ணியே காணவே. சொன்ன மாதிரியே பெருசு. இதுதான் அந்த கொல்ல மாட்டு இருக்கு. எவ்வளோ பெருசுன்னு வாரு. அது வாரு இப்படி போய் போகுது. எத்தனை மீட்டர் வரும்? ஒரு 500. தண்ணியே இல்லை, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டோம். பின்னாடி பாருங்களேன் அந்த கோபுரம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆச்சு. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம்.
அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியல. சிவன் வந்து பார்வதிக்கு வந்து ஒரு மாலை போடுற மாதிரி ஒரு சிலை இருக்காமா. அதில் வந்து அந்த மல்லிகைப்பூ, அந்த மாலையில் இருக்க மல்லிகைப்பூ கூட அக்யூரேட்டாக தெரியும். சின்ன சின்ன அதில் இருக்கிற துகள்களும் கூட சூப்பராக தெரியும்னு சொல்லியிருந்தார். நாங்கள் வந்து அந்த சிலையை தேடிட்டுருக்குறோம். பட் எங்களுக்கு கிடைக்கல. அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வடக்கு பக்கம் தான் சொன்னாங்க. வடக்கு பக்கம் சிவபெருமான் பார்வதி இருக்கிற மாதிரி நிறைய சிலைகள் இருக்குது. பட் அந்த சிலையை மட்டும் காணுங்க. அதை தேடி கண்டுபிடிப்போம். அதை வந்து பார்த்தே ஆகணும் தான் நானும் என் ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பி முடிவு பண்ணும்போது இந்த சிலையை வந்து பார்க்கணும், அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்தோம். பட் அந்த சிலை எங்கள் கண்ணுக்கு சிக்கவே மாட்டேது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியாக. இங்கே பாருங்களேன், இங்கே இருக்குது. அவர் கீழே வந்து ஒரு மாலை போடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அக்யூரேட்டான அந்த பூக்கள் கூட சூப்பராக தெரியுது. அவங்க கொண்டையில் இருக்கிற பூ, அவங்க போடுறது செம்ம அக்யூரேட்டாக இருக்குங்க. ஒரு வழியாக அந்த சிலையை கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து மழை டைமில் வந்து பார்க்கணுமாமா. மழை பெஞ்சு அது ஈரமாக இருக்கும்போது தான் வந்து அக்யூரேட்டாக இன்னுமே 100% நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போவே பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட அது நல்லா தெரியுதுங்க. அந்த பூவோட சென்டர் பாயிண்ட்டு எல்லாமே. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள். மழை டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். சத்தியமாக வேறு லெவல் இந்த கோயில். எனக்கு சொல்கிறக்கு வார்த்தைகளே இல்லை. இது எப்படி கட்டியிருப்பாங்க என்ன ஒன்றும் மைண்டே நமக்கெல்லாம் வேலையே செய்யலைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே இடிச்சிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ இடிச்சு தள்ளிட்டாங்கன்னு ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. இடித்தது போக மிச்சம் வந்து இந்த கோயில் தான் இருக்குங்க. பாருங்களேன், அது எப்படி இருக்குன்னு பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள க்ளோஸில் இருக்குது. ஈவினிங் 5 மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. நான் இங்கே வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே போய் எல்லாம் பார்த்துட்டு தான் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆச்சு. இன்னொரு 1 hour வெயிட் பண்ணி பார்த்துட்டு தாங்க போகணும். கண்டிப்பாக இதை வெயிட் பண்ணி இது உள்ளெல்லாம் எப்போ இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணுங்க. சுற்றி எல்லாமே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறதுக்குலாம் வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நந்தி சிலை ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் வந்து கங்கையோட சோழபுரம் வந்து பார்த்தாச்சு. சாமியை கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் இங்கேருந்து அடுத்த கிளம்பி தஞ்சை பெரிய கோயில் போகிறோம். அவ்வளோதாங்க. இங்கே வந்து எக்ஸ்போ முடிச்சிச்சு. நான் கிளம்புறேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எஸ் ப்ரோ. கங்கையோட சோழபுரத்துலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 ஆச்சு. இன்னொரு 2 hours வந்து தஞ்சை பெரிய கோயில் போய் பார்க்கணும். அடுத்து ஆக்சுவலாக மத்தியானத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சாப்பிடல. பரவாயில்ல, போகிற வழியில் பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டோம். போயிட்டு தஞ்சை பெரிய கோயில் வந்து கண்டிப்பாக எனக்கு பார்த்துட்டு தான் விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். 60 கிலோமீட்டர் இங்கேருந்து வருது தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து. கரெக்டாக இங்கே அது கங்கைகொண்ட சோழபுரத்துலேருந்து 60 கிலோமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எல்லாருமே இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்கு தஞ்சாவூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து இங்கே வந்து பாருங்கள். கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சிற்பக்கலைகள்லாம் வேறு லெவல். அது சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தைகளே கிடையாது. அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பெரிய கோயிலுக்கு எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் இருக்கும். ஆக்சுவலாக அதோட ஒரு பாயிண்ட் பெட்டராக தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. குகைகளாகட்டும், அங்கே ஒரு குகை இருக்குது, அதாகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே வந்து கேமரா எடுத்துகிட்டு போக வந்து அலோவ் பண்ணல. கண்டிப்பாக அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கண்டிப்பாக எடுத்திருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளெல்லாம் பார்க்க நேச்சுரலாக. கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறது வந்து தஞ்சை பெரிய கோயில் கொடுத்து இதுதான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே தயவு செஞ்சு வந்து இதை பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு இன்னும் 24 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 6 ஆச்சுங்க. இன்னொரு ½ மணி நேரம் எப்படியே ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பின்னாடி வந்துருக்காங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக முன்னாடி போயிட்டுருக்கேன். போயிட்டு எனக்கு போய் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து பார்த்தே ஆகணும். 8 மணிக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன் வேகமாக. போய் கோயிலெல்லாம் பாட்டு வந்தாங்க சாப்பிட்ணும். காலையிலேருந்து சாப்பிடல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. வெயில் அப்படியே போய் நேர் ஆப்போசிட் கூலிங் ஆயிடுச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வர வழியில் செம்ம ஸ்பீடாக வந்துருந்தாங்க. 120 வந்துருந்தேன். என் பேகு கலந்து தொங்கிருச்சுங்க. ஜஸ்ட்டு பின்னாடி ரஞ்சித் வந்து பார்த்துட்டு சொன்னார், இந்த மாதிரி கலண்டுருச்சுரா அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் தான் பார்த்தா கலந்து தொங்குது. நல்ல வேலை ரோப் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் சுற்றலை. சுற்றிருந்தா நிறைய இன்னைக்கு சம்பவமாக இருக்கும். டோன்ட் ட்ரங்க் அண்ட் டிரைவ் போர்டு போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தஞ்சாவூர் கோயில் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆச்சு. க்ளோசிங் டைம் தான். பரவாயில்ல, உள்ள போய் பார்த்து வரலாங்க. இங்கே ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு எல்லா பிளேஸும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாங்க. நைட் டைமில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ராஜராஜ சோழனோட மிகப்பெரிய படைப்பு. இதை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு கிளம்புறோங்க. காஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கோம். அது சாமி கும்பிட்டாச்சு. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பலான்ட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, இந்த டே முடிஞ்சது. நிறைய பிளேஸ் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே தெரிஞ்ச பிளேஸ் தான். நாங்கள் ஒன்றும் புது பிளேஸ் எல்லாம் ஒன்றும் போகல. பரவாயில்ல, எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, பாய். ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு பக்கம் வந்தாச்சுங்க. அவ்வளோதான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி பெல் ஐக்கானத்துக்கு தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். அடுத்த vlogல மீட் பண்ணலாம்.